3000 ஜாதியும் கணக்கில் வைத்திருக்கிறாருங்க. உலகத்திலே நான் பார்த்ததில்லை. 3000 ஜாதி பேரையும் சொல்கிறாரு. அந்த ஜாதியில் பாதி ஓட்டு வரும், இந்த ஜாதியில் 10% வரும், அந்த ஜாதியில் 80. இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக நீங்களெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இது என்ன? ஒரு ஆள் கருணாநிதியை மட்டும் வெல்ல வைத்தார்கள். ஒரு தினம் கருணாநிதி கிறுகிறுத்து போய்விட்டார். ஒரே ஒரு ஆள் தான் வென்றார், ராஜினாமா செய்து விட்டார். 14 ஆண்டுகள் கருணாநிதியை வெளியே வைத்திருந்தார்கள். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி என்பதெல்லாம் இப்போ 5 ஆண்டுகளுக்குள்ளாக பேசப்படுகின்ற பேச்சு. 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்குள்ளாக பேசப்படுகின்ற பேச்சு. எனக்கு தெரிய கருணாநிதியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு காரியம் செய்ததாக நான் பார்த்தேன். எம்ஜிஆர் பெரிய 14 ஆண்டுகள் ஆண்டார், இவரை தூக்கி வெளியே வைத்திருந்தார். அவரெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைத்திருக்கவில்லை. ஸ்ட்ராட்டஜி என்பது சரியானது தாங்க. அது எப்போ சரியானது என்றால், ஒரு போர் நடக்கின்ற போது வியூகங்கள், எந்த படையை முன்னால் நிறுத்துவோம், விற்படையவா, வாழ்படையவா, குதிரைப்படையவா, இது செய்வோம், எந்த இடத்தில் அதை மடக்கி எந்த பக்கம் அவர்களை திசை திருப்பி விட்டு எந்த பக்கமாக நாம் புகுந்து அடிப்போம் என்பதெல்லாம் போர் வியூகங்கள். இது அரசியலிலையும் உண்டு இந்த வியூகங்கள். ஆனால் இவனே வாக்குகளை பெற்றுத்தரக்கூடியவனா என்றால் இல்லை.